வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா குவாலிஸு 2003. ஓனர் மட்டும் 7 ஓனரு. அது எப்படி 7 ஓனர் ஆச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். 2023 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எஃப்சி எடுக்கணும், இன்சூரன்ஸும் போடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு 2 டயர் நல்லாயிருக்கும், பாடி லைன் சுத்தமாக இருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். வண்டியோட வியூ பார்த்துலாம் வாங்க, அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து ஏசி, ஃப்ரண்ட் ஏசி மட்டும் தான் வரும், டாப் ஏசி கிடையாது. பவர் விண்டோ வர டைப்பு. பவர் விண்டோவா? இல்லை பவர் விண்டோ கிடையாது, நார்மல் தான். ஆமாம், எஃப்எஸ் ஏசி போஸ்ட் ஃப்ரண்ட் ஏசி தான் வரும், டாப் ஏசி வராது. 4 சாதா விண்டோ தான். பாடி நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக வந்து அந்த இது ஒட்டணும், அந்த ரெக்ஸின் ஒட்டணும். அது ஒட்டாமல் இப்படி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த இன்ஜின் நல்லா இருக்குது, பாடி நல்லா இருக்குது. வட்டி பார்த்து தான் எஃப்சிக்கு ரெடி பண்ணிருக்காங்க, அப்படியே பண்ணாமல் விட்டுருக்காங்க போல. கேரியர் இருக்கு, ஸ்டெப்னி கிடையாது வண்டிக்கு. டயர் வந்து நல்லா தான் இருக்குது, மோசம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிளாட்ஃபார்மும் இருக்குது, ரெக்ஸின் ஒன்று ஒட்டணும். பாடி வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும், ஆனால் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது இந்த மாதிரி பாடி மட்டும் வேணுன்னா கூட சப்போஸ் கொடுத்துடலாம். இல்லை வண்டியை வாங்கி நீங்கள் எஃப்சி பண்ணி ரெடி பண்ணாலும் பண்ணிக்கங்க. வாங்கினா சீட்டு கவர் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சீட்டு கவர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். செட்டு கிடையாது வண்டியில். ஏன்னா இந்த வண்டி வந்து நாங்கள் எடுத்து ரொம்ப செலவு பண்ணுறோம். இந்த வண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம், சென்னையில். அந்த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்தாரு, சிங்கிள் ஓனர் தான் சொன்னார் எங்கிட்ட. நாங்களாம் அந்த நம்பிக்கையில் வண்டி போய் பார்த்தோம். டிரைவர் தான் அனுப்பிச்சி எடுத்தோம். டிரைவரும் கொஞ்சம் ஒழுங்காக பார்க்காம இன்ஜின் நல்லா இருக்குது, பாடி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இந்த 2 காரணத்துக்காக எஃப்சி கூட பண்ணி நம்ம விற்றுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேட்டுக்கு சொல்லி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்த வண்டியுமே ஒரு கொஞ்சம் எலக்ட்ரிஷன் வேலைலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 3000-4000 ரூபா செலவு பண்ணிட்டார். பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்தா புக்கில் 7 ஓனர். கேட்டால் அவர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு சொல்கிறார் டிரைவர். என்ன பண்ணுறது? அந்த பார்ட்டியை ஒரு சிங்கிள் ஓனர் தான் சொல்கிறான். சைதாப்பேட்டில் எடுத்த வண்டியை தெரிஞ்சு கொடுத்தானா தெரியாமல் கொடுத்தானான்னு தெரில. தெரிஞ்சு கொடுத்தானா அதை தண்டனை அனுபவிப்பான். தெரியாமல் கொடுத்துட்டானா நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம். அதோட பல் நம்ம தான் பார்க்கணும். சரி, எஃப்சி பண்ணி விற்கணும்னா முடியாது, ஏன்னா இப்போ நிறைய செலவு பண்ணுறாங்க. எடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேக் போயிட்டு புது பிரேக் போட்டோம், ஹெட்லைட்டு, புது ஹார்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அங்கே எப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வண்டி இங்கே வந்து மறுநாள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை. இது இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட 500 என்கொயரி மேலே வந்துருச்சு. ஆனால் நான் எதுவுமே ரிப்ளை பண்ணல, ஏன்னா வண்டி ரெடி பண்ணிட்டு பண்ணி இதுதான். அப்புறம் எலக்ட்ரிஷன் கிட்ட மறுபடியும் செலவு பண்ணோம். புது டர்மர் ஒன்று மாற்றி ஒயருங்கெலாம் தள்ளி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. சாவி போட்டு இந்த பட்டனை வந்து ஒரு 2 நிமிஷம் பிடிக்கணும். கடைக்கு வந்துக்கிறேங்க பாரு.
அப்படியே வெயிட் பண்ண சொல்லு. இப்போ போதுமா எடுக்கல. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அழிச்சு பிடிச்சிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, லாரி பட்டன் மாதிரி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செல்ஃப் எடுக்கும். குவாலிஸில் அப்படியே சாய் போட்டு செல்ஃப் எடுக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஏன்னா ஒயரிங் கம்மின்றதுனால இந்த ஸ்டார்ட்ரு ஹீட்டர் பட்டன் ஒன்று வச்சு இந்த பட்டன் பண்ணாதான் லாரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த வண்டி. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,000 ஓடி இருக்குது. ஏன்னா அது நம்பிக்கையான கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7 ஓனர் வண்டி இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ தான் ஓடி இருக்குமான்னு தெரில. இல்லை உண்மையிலே ஒரிஜினலாக ஓடி இருந்தாலும் ஓடி இருக்கலாம், இல்லை நியூட்ரல் பண்ணியிருக்கலாம். இது இன்ஜின் கண்டிஷன் பார்த்துங்க. இருக்கிற கண்டிஷன் தான் இது ரேட்டு கம்மியாக கொடுத்துடலாம். இல்லை என்ன ஸ்பேருக்கு வேணால் கூட வாங்கி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்ஜின் ஆடுது, இன்ஜின் சவுண்டு தான். இது ஒரிஜினல் இன்ஜின் ஆச்சு. போலீஸ் இது மாதிரி தான் வரும் சவுண்டு. இது போக எதுவும் அடிக்கல. இது நல்லா இருக்கு. அது ஒரு 80% இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி நல்லா இருக்கு, பாடி லைனாக இருக்குது. யாருன்னா வேணுன்னா வாங்கி ரிசீவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாடி இன்ஜின் மூட்டம் கூட இல்லை தேவையான ஸ்போர்டில் எதுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுறது வந்து 1,15,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஃபைனலாக ஒரு 1,7 கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆகிட்டு நாங்கள் ஒரு சின்ன லாபத்தை தான் கேட்குறோம், பெரிய லாபம் இல்லை, லசல் தான் ஆகும்னு நினைக்கிறேன். 2003 7 ஓனர் எக்ஸ் இன்சூரன்ஸும் எடுக்கணும். பாடி இன்ஜினுக்காக இல்லை ஸ்பேர் பார்ட்ஸாக யாருன்னா வாங்க 1,07,000 வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.